ஷியாமி அன்யாசியோ, வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்க ஹவந்தன் சகி. நான் எல்லாரும் வாங்க நம்ம ட்ரிங்க்ல பலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜங்கக்கா எஃப்எஃப் மை அரஹண்ட் ஹஸ்பண்ட் பட் ஹீஸ் மேலி லவ் மீ பட் 8 தான் பார்க்க போகிறோம். பாட்டு பார்க்குறவங்க பார்த்துட்டு வந்துருங்கடா, அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். வீடியோக்கு இன்ட்ரோ எதுவும் வேணாம், ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்செட் ப்ரோ பண்ணிக்கோங்கடா, உங்கள் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதெல்லாமே பண்ணுறது பண்ணதும் உங்கள் விருப்பம்டா, நான் உங்களை ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரீம்குள்ள ஸ்டார்ட் பண்ணா இங்க ஜேகேவோட ஆஃபீஸில் தான். ஜேகே ரொம்ப சின்சியரா அவரோட ஒர்க்கை தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அவரோட கேபின்குள்ள அவரோட பிஏ தான் உள்ள வராரு. எக்ஸ்கியூஸ் மீ சார். யா கமிங். என்ன சார், உங்களை பார்க்க ஜான் வந்திருக்காரு. ஜேகேவோட ஐஸ் ரொம்ப ரெட் ஆகுது. அவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான் தெரியல சார். உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னார். அவன் பேசுகிறது எதுவுமே எனக்கு தேவையில்லாத விஷயம்தான். இல்லை சார், அவர் அவங்கள பார்த்தே ஆகணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. முடியாதுன்னு சொன்னதுக்கு பார்த்தா தான் நாங்கள் இது கிளம்புவோன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு சார். அவனுக்கு சும்மாவே இருக்க முடியாதுல்ல. சரி உள்ளவர் சொல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆக்சுவலாக ஜுவான் யார் அப்படின்னு சொன்னால் இங்கே ஜேகேவோட மாஃபியா பிஸ்னஸ் பண்ணுறாரு இல்லையா. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு கம்பெனி அதாவது ஆப்போசிட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான். ஸோ அவர் வந்து ரொம்ப கெட்டவர், ரொம்ப மோசமானவர். ஜேகே அந்த மாதிரி கிடையாது. அவரை இல்லீகல் பிஸ்னஸ் பண்ண சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்காரு ரொம்ப நாளாக. ஜேகே முடியவே முடியாது, என்னால் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, எனக்கு இதில் வர ப்ராஃபிட்டே போதும், உன்னை மாதிரி கேவலமாக போயிடுச்சு, அப்படி தான் சம்பாதிக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஜேகேவோட ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் மேலே இவருக்கு ஒரு கிரேஸ்னஸ். ஸோ அந்த விஷயமா பேச தான் இங்கே ஜுவான் வந்திருப்பார். இங்கே உள்ளே வராரு. ஜேகே பார்க்குறாரு. எப்படி இருக்கீங்க ஜேகே? த கிரேட் பிஸ்னஸ் மேன் ஜோன் ஜங்குக். நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் நல்லா தானே இருப்பீங்க, நல்லா தான் இருக்கணும். அப்புறம் வீட்டில் அம்மா அப்பா தம்பிலாம் எப்படி இருக்காங்க? ரீசெண்டாக கேள்விப்பட்டேன் கல்யாணம் வேற ஆயிருக்குன்னு சொன்னாங்க. ஏன் ஜங்குக், எல்லாருக்கும் ஒரு இன்விடேஷன் கொடுத்துருக்கீங்க, எல்லாரும் இன்வைட் பண்ணியிருக்கீங்க, என்ன கூப்பிடணும்னு உங்களுக்கு தோணலையா? பரவாயில்ல இருக்கட்டும். வைஃப் எப்படி இருக்காங்க? ரொம்ப அழகா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். இங்கே எதுக்கு வந்தியோ அதை பற்றி மட்டும் பேசினா நல்லாயிருக்கும், இல்லைன்னா வச்சுக்கியேன். ஓகே 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 கூல் கூல். நான் ஜஸ்ட் நார்மலாக தானே நல்லா விசாரிச்சேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா விடுங்க, நான் பேசலை. நான் எதை பற்றி பெருசாக கேட்க போகிறேன்? நீங்கள் நல்லா இருக்கீங்க, ஹாப்பியாக இருக்கீங்க, அதே மாதிரி எங்களையும் கொஞ்சம் கமிஷா நல்லாயிருக்கும். என்ன டொனேஷன் ஏதாவது வேணுமா? டொனேஷனா? ஜங்குக், இந்த ஜுவான் டொனேஷன் கொடுக்குறவன் வாங்குறவன் இல்லை, டொனேஷன் கொடுக்குறவன். நிறுத்து அப்படின்னு சொல்லி ஜேகே அவரோட ஹேண்ட்ஸை நீட்டி ஸ்டாப் பண்ணி சொல்கிறாரு. உன்னோட ஹிஸ்ட்ரி வெங்காயம்லாம் எனக்கு தேவை கிடையாது. நீ யாருன்னு உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும். எதுக்கு வந்தியோ அதை மட்டும் பேசணும், நல்லாயிருக்கும். சரி, நான் ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கே வரேன். என் கூட உன்னால் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண முடியுமா முடியாதா? முடியாது. ஏன் முடியாது? இங்கே பார் ஜுவான், இது என்னோட ஆஃபீஸ், இது மொத்தமாக என்னோட சாம்ராஜ்யம். நான் தனியால நின்று உருவாக்குனேன் என்னோட ராஜ்யம். நான் மாஃபியா தான், கேட்டவன் தான், ஆனால் உன்ன மாதிரி கேடு கேட்டவன் கிடையாது. எனக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. உன்ன மாதிரி எச்ச நாய் கூடலாம் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண முடியாது. நீ ஆஃபீஸை விட்டு வெளியே போறியா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. எச்ச நாய் பார்க்க தாண்டா போற. இந்த எச்ச நாய்
உள்ளாட்டியில பூந்து என்னெல்லாம் பண்ண போறான்னு பார்க்க தானே போறேன். ஆல் த வெரி பெஸ்ட். கிளம்புறியா இல்லை வாட்ச்மேனும்? வர தெரிஞ்ச எனக்கு போகவும் தெரியும். நானே போய்க்கிறேன். சந்தோஷம், கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜான் தான் ரொம்ப கோவமா ஜேகேவோட ஆஃபீஸை விட்டு வெளியே வராரு. அவருக்கு ரொம்ப கடுப்பு. அவர் ரொம்ப கோவத்துல அப்படியே வந்துட்டு இருக்காரு. சிகரெட் எல்லாம் இப்போ பற்ற வச்சுட்டு அப்படியே கார்ல உட்காந்துருக்காரு. ஏய் விரேன் எங்க இருக்கான்? தம்பி காலேஜ் நேரம் முடிஞ்சிருக்கும். நான் கேட்குறேங்கய்யா. வேண்டாம், அவனை கெஸ்ட் ஹவுஸ் வர சொல்லுங்க. சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக காரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் போகுது. அங்கே போய் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறான். கையில் கிடைக்கிற பொருளெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறான். அவரோட மண்டைக்குள்ள இங்கே ஜேகே சொன்ன அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே ரிப்பீட்டடாக ஓடிக்கிட்டே இருக்கு. இங்கே விரான் தான். அண்ணா என்னடா ஆச்சு? நான் சொன்ன விஷயம் என்னாச்சு? இங்க சொன்ன விஷயம் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அந்த ஜேகேவோட தம்பிய கொஞ்சம் கொஞ்சமா இந்த ட்ரக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்கோம்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் மொத்தமா அதுக்கு அடிக்ட் ஆயிடும். ரொம்ப சூப்பர். ஒத்தோட மட்டும் நிறுத்தாத. அவனுக்கு குடி, சிகரெட்டு, ட்ரக்ஸ், பொண்ணுங்கன்னு எல்லா கட்டுப்பழக்கத்தையும் கற்றுக் கொடுக்குறேன். அவனை நம்பர் 1 கிரிமினல் ஆக்குறேன். அவங்க அண்ணன் சொல்றோம், என்னால அவன் எதுவும் பண்ண முடியாது. காமிக்கிறேன். முடிஞ்சா கொலை பண்ண கூட கத்துக்கொடு. பண்ணட்டும். என்னால என்ன பண்ண முடியும்னு அவனுக்கு நான் கோட்டை வேணும். அவ தம்பிய வச்சு அவ கதைய முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜான் தான் பேசிட்டு இருக்கான். இன்சைட் பார்த்தா இங்க யோன்சன் தான் இப்போ ஒரு 7 o'clock போல இப்பதான் வீட்டுக்கே வராரு. இங்க நீங்களும் உங்க அத்தையும் உட்காந்து சீரியல் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்க சீரியல்லாம் பார்க்கலங்க, ஒரு மாதிரி கோமா உட்காந்துருக்கீங்க. நீங்க லிவிங் ஏரியால தான் உட்காந்து டிவி பார்க்கல, ஒரு மாதிரி முறைச்சபடி வாசலே பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க யோன்சன் தான் வீட்டுக்குள்ள வராரு. வீட்டுக்குள்ள வந்து பாக்குறாரு. பார்த்தா நீங்களும் அவங்க அம்மாவும் உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இருக்கீங்க. அவர் அப்படியே பார்க்காத மாதிரி போறாரு. இப்போ நீங்க தான் ஒரு மாதிரி யோன்சனிய முறைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க தான் யோன்சன் கிட்ட தான் போறீங்க. ஒரு நிமிஷம் யோன்சன், உனக்கு காலேஜ் 4 o'clock முடிஞ்சிருக்குமே. இப்போ டைம் 7 o'clock ஆகுது. இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? யோன்சனுக்கு செம்மையா கடுப்பாகுது. ஒரு மாதிரி உங்களை பார்த்து முறைச்சுக்கிட்டே உங்ககிட்ட கோபமா பேசலான்னு சொல்லிட்டு வராரு. பார்த்தா அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க இல்லையா, ஸோ அவர் ஏதோ பேசிக்கல. இல்லை நீ ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டு வந்த. ஏன் உன் கையில் ஃபோன் இல்லையா? இல்லை ஃபோனில் ரீசார்ஜ் இல்லையா? இல்லை வீட்டோட நம்பரை மறந்துட்டியா? ஒரு வார்த்தை கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றதுல உனக்கு அப்படி என்ன கஷ்டம் வந்துட போகுது? நான் பிஸியா இருந்தேன், அதனால சொல்ல முடியல. ஓ, ஒரு கால் பண்ணி சொல்ல ஒரு 5 minutes ஆகும், அது கூட என்னால முடியாதா? அந்த அளவுக்கு என்ன பெரிய பிஸி அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. உங்களோட டோனே வேற மாதிரி இருக்கு. யோன்சன் உங்களே ஒரு மாதிரி பார்த்துட்டு உங்களை பார்த்து மறைக்கிறாரு. சரி, ஃப்ரெண்ட்ஸோட வெளியே சுத்தினது ரொம்ப டயர்டா இருக்கும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வா, உனக்கு டீ போட்டு வைக்கிறேன். இல்லை தேவையில்ல, எனக்கு டீலாம் எதுவும் தேவையில்ல. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் தூங்க போறேன். என்ன எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பரவாயில்ல யோன்சன், நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு ரூம்ல வெயிட் பண்ணு, டீ போட்டு நான் ரூமுக்கு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போறீங்க. உங்களையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இங்க யோன்சன் தான் அப்படியே ரூமுக்கு போறாரு. அவர் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா. நீங்க தான் ஒரு செம்ம கோவம் உங்களுக்கு, என்னன்னு தெரியல. ஒரு மாதிரி யோன்சன் மேல பயங்கர கோவமா இருக்கீங்க. நீங்க இப்போ டீலாம் போட்டு அந்த கப்பலை எடுத்துட்டு தான் இப்போ யோன்சன் ரூமுக்கு தான் போறீங்க. ரொம்ப கோவமா இங்க யோன்சன் தான் அவன் ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி ரொம்ப டென்ஷனா அந்த ரூமையே பிடிச்சி தேடிட்டு இருக்கான். என்ன இதுதான் தேடுற போல அப்படின்ற மாதிரி ஒரு பேக்கெட் எடுத்து நீங்க காமிக்கிறீங்க. அது ட்ரக் பேக்கெட் தான். இது இது என் ரூமுக்கு யார் கேட்டு வந்தீங்க? யார் கேட்டு இதை எடுத்தீங்க? யாரை கேட்டு எடுக்கணும்? இந்த பைக்கெல்லாம் இருக்கா உனக்கு? உங்க அண்ணன் ரொம்ப நல்லவன் நம்பிட்டு இருக்காரு. இப்பதானே தெரியுது நீ எப்பேற்பட்டவன்னு. இது மட்டும் தானே இல்ல பொண்ணுங்க அது இதுன்னு. ஏய்
தட்ஸ் ஒரு லிமிட். உனக்கு அவ்வளோதான் மரியாதை. இது என்னோட பர்சனல். தேவையில்லாம என் பர்சனல்ல இன்டர்ஃபியர் ஆகுற வெள்ள வச்சுக்காது. ஓ, நான் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது? உங்க அண்ணன் ஆகலாம்ல, தப்பு இல்லைல்ல? குப்பார், உங்க அண்ணன்கிட்ட இதை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா வச்சுக்கேன். சொன்ன என்னடா பண்ணுவ? அவ்வளோதான் உனக்கு. ஓ, மிரட்டுறியா? இப்போ ஒரு ரூம்ல இருக்கிற கடைசி பேக்கெட் இது ஒண்ணுதான். நான் எல்லாத்தையும் எடுத்து எரிச்சிட்டேன். இதுக்கு மேல உனக்கு பேக்கெட் மணியும் கிடைக்காது. அதை எப்படி ஸ்டாப் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதை நான் பாத்துக்கிறேன். அப்புறம் உன்னோட மொத்த கண்ட்ரோலையும் என் கைக்கு எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். அதையும் நான் பாத்துக்கிறேன். இப்போ நீ என்ன பண்ற தெரியுமா? ரொம்ப மரியாதையா நான் என்ன சொல்றனோ அதை கேட்டு ஒழுங்கா சமத்துப்பள்ளியா நடந்துக்கிட்டேன்னா உனக்கு நல்லது. இல்லைன்னா வச்சுக்கேன், இந்த வீடியோ உங்க அண்ணன் மொபைலுக்கு ஃபார்வர்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லி மிரட்டுறீங்க. என்ன வீடியோ? உன் வீடியோ தான். ரூம்ல பதுக்கி வச்சிருந்தல்ல, அந்த வீடியோ தான். ஏதோ ஒரு மனுஷன் உன்னையும் நல்லவன் நம்பிட்டு இருக்காரு பாரு அந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமா யுஞ்சனை பத்தி பேசுறீங்க. இங்க யுஞ்சனுக்கு செம்மையான கோவம் உங்க மேல. உங்ககிட்ட அப்படியே வராரு. அந்த பேக்கெட்டை நீங்க பிரிச்சு கீழே கொட்டுறீங்க. யுஞ்சனுக்கு பயங்கரமான கோவம். உங்களை அப்படியே அடிக்கலான்ட்டு வராரு. நீங்க யுஞ்சனை கையை பிடிச்சி அப்படியே முறுக்கி அவனை பேக் சைட் வந்து கையை முறுக்கி நிறுத்துறீங்க. பயங்கர வலி யுஞ்சனுக்கு. அவன் ஒரு மாதிரி கத்துறான். போதும் நிறுத்து. என்னடா நினைச்ச? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? போனா போது சின்ன பையன் தெரியாம ஏதோ பேசிட்டு இருக்கன்னு நினைச்சா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து உலகத்துல இருக்கிற எல்லா கெட்ட பழக்கத்தையும் கத்துக்கிட்டு இல்ல. பரவாயில்ல, இருக்கட்டும். என் புருஷன் நீ ரொம்ப பெரிய நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவ, நல்லா படிச்சு ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆயிடுவேன்னு நம்பிட்டு இருக்காரு. ஆனா நீ தேவையில்லாத பழக்கத்தெல்லாம் கத்த வச்சிட்டு இருக்க. பரவாயில்ல, அதான் நான் வந்துட்டேன்ல, இனிமே நான் பாத்துக்கிறேன். என் புருஷனோட கனவை எப்படி நினைவாக்கணும் எனக்கு தெரியும். உன்கிட்ட கடைசியா ஒரு வார்ன் பண்றேன். நான் சொல்றது கேட்டு நடந்தேன்னா உனக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா வச்சுக்கேன், வாயினோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியது இருக்கும். அது ரொம்ப கொடூரமா இருக்கும். இவ்வளவு மாதிரி நல்லவெல்லாம் கிடையாது. அவ ரொம்ப மோசமானவ. புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி யூன்ஷனோட சிக்ஸை டேப் பண்ணி கொடுத்துட்டு போறீங்க. ஒரு மாதிரி பேரிஞ்ச மாதிரி உட்காந்து உங்களை பார்த்துட்டு இருப்பா. ஏன்னா நீங்க பிடிச்சி தள்ளி விட்டுருப்பீங்க. யூன்ஷன் போய் கீழே விழுந்திருப்பாரு. அப்படியே பேரிஞ்ச மாதிரி உங்களை பார்த்துட்டு இருக்காரு. அந்த பேக்கெட்டையும் கொட்டியும் இருப்பீங்க இல்லையா? ஸோ அவரால் எதுவுமே பண்ண முடியல. இப்போ நீங்க தான் போனவங்க அப்படியே திரும்பி உனக்கு 10 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு புக்ஸ் எடுத்துட்டு கீழே வர. என்கிட்ட புக்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. ஏன் இல்லை? இல்லை, நான் எல்லாமே காலேஜில் தான் வச்சிருக்கேன். காலேஜில் வச்சுட்டு வீட்டுக்கு எதுக்குடா வர? இல்லை, நான் வீட்டுக்கு வந்து படிக்கல மாட்டேன். ஓ, வேற என்ன பண்ணுவேன்? அது வந்து சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிவன் இருக்கான்ல, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். நீ நோட் எடுத்துட்டு கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போறீங்க. அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவர் மாதிரி மொபைல தான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் கால் பண்றான். கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். என்ன வச்சா சொல்ற? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா. எங்க அண்ணன் கிட்ட காமிச்சிருவேன்னு மிரட்டுறாடா. எங்க அண்ணனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது அவ்வளவுதான். எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு ட்ரக்ஸ் எடுக்காம கை கால ஒரு மாதிரி ஷிவர் ஆகுதுடா. பாரு யுன்ஷன், பயப்படாத. இந்த ஒரு நைட் மட்டும் உங்க அண்ணி சொல்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் டே நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். உனக்கு பவுடர் நான் வாங்கி தரேன். ஓகே, நான் எப்படியாவது ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன் கட் பண்றாரு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ஒரு மாதிரி ஷர்ட் ட்ரௌசர் போட்டுட்டு டிஷர்ட் போட்டுட்டு இங்க நோட்டெல்லாம் எடுத்துட்டு கீழே தான் வராரு யுன்ஷன். யுன்ஷனோட அம்மாவுக்கு பயங்கர ஷாக்கு. ஒரு மாதிரி ஷாக்கிங்கா யுன்ஷனே பார்த்துட்டு இருக்காருங்க. என்னடா? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே டேபிள் மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் நோட்டு வச்சுட்டு உட்கார்றாரு.
உட்காரி யோன்ஷன் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் நீங்கள் குக்கிங் தான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ ஃபுட்டெல்லாம் பார்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு தான் வரீங்க. நீங்கள் உங்கள் மொபைலில் தான் ஜீவன் கிட்டேருந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே வாங்கியிருந்திருப்பீங்க. அது நோட்ஸ் எடுத்த இன்னிய சப்ஜெக்ட் எல்லாமே. ஸோ அது எல்லாத்தையுமே யோன்ஷன் கிட்ட கொடுத்து இது எல்லாத்தையுமே நோட் பண்ணு நோட்டில் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அதெல்லாம் வந்து புக்ஸில் இருக்கிற நோட்ஸ் கிடையாது. ஜீவன் வந்து அவன் படிக்கிறதுக்காக ஷார்ட்டாக நோட் பண்ணியிருந்து நோட்ஸ் அது எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. யோன்ஷனுக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் புரியுது. கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கக்குள்ளேயே அவனுக்கு புரிஞ்சிருது. அது எல்லாத்தையுமே பார்த்து நோட் பண்ணிட்டு இருக்காரு. என்னதான் நமக்கு வந்து விருப்பமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஒரு 5 minutes அதை பார்க்கக்குள்ள அடுத்தது என்னன்னு நம்மளுக்கே ஒரு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஸோ அதை வந்து அதில் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அதே மாதிரி தான் என்னதான் யோன்ஷனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் அதை பார்க்க அடுத்தது என்னன்ட்டு அவரே ஓரளவுக்கு போடுறாரு. இங்கே யோன்ஷனுக்கு ஒரு சில டவுட்ஸ்லாம் இருக்கா. ஸோ உங்களை கூப்பிடுறாரு. நீங்களும் வந்து சொல்லிலாம் தந்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு. இங்க யோன்ஷனோட மம்மிக்கெல்லாம் சரியான ஷாக்கு. அவங்க அப்படியே ஷாக்கிங்க பார்த்துட்டு இப்போ உங்ககிட்ட தான் வராங்க. என்னம்மா இது, என்ன இப்படி படிச்சுட்டு இருக்கான், இவன் இப்பெல்லாம் பண்ண மாட்டானே. இல்லாத இப்போ செமஸ்டர் வருது இல்ல, அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணும்ல. நீங்க லாஸ்ட் டைம் யோன்ஷனோட ரேங்க் கார்டெலாம் வாங்கி பார்க்குறீங்களா இல்லையா? பார்த்தேன். ஏன்னா நான் எதுவும் இது வரைக்கும் உன்னை எதுவுமே சொன்னதில்லம்மா. ஏன்டா மாமா இதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாரா? எங்க ஜங்கு யோன்ஷன் ஃபுல்லா ஜங்கு கண்ட்ரோல் தான். அவனை ஏதாவது சொல்லி அவன் ஏதாவது கண்ணை கசிக்கிட்டு நின்னானா அவ்வளோதான், நாங்கள் வச்சு எங்களை செம்மையா வச்சு திட்டிடுவோம். அதனாலே நாங்கள் யோன்ஷன் எதுவுமே சொல்ல மாட்டோம். ஆமா ஜங்குக்கு இதெல்லாம் தெரியாதா? எங்கம்மா அவன் ஆஃபீஸ் விட்டா வீடு விட்டா ஆஃபீஸு, அவ்வளோதான். அதுக்கே அவனுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். அவன் எங்கே இதெல்லாம் கவனிக்கிறது? இப்போதான் தெரியுது யோன்ஷனே இப்படி இருக்கான்னு. என்னம்மா பண்ணுறது, நாங்களும் என்னதான் பண்ண முடியும். சரியாத்த கவலைப்படாதீங்க, அதான் நான் வந்துட்டல, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அத்தையும் உங்களை பார்த்து ஒரு பிரைட் ஸ்மைல் பண்ணுறாரு. சரி பண்ணுறாரா இல்லை பண்ணுறாங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப்ஸ் ஆகுது. இப்போ யோன்ஷன் ஃபுல் கான்சென்ட்ரேட்டோட படிச்சுட்டு இருக்காரு. நீங்க தான் ஒரு பவுல கொண்டு வந்து வைக்கிறீங்க. அந்த சவுண்டு கேட்டு உங்களை பார்க்குறாரு கன்ஃபியூஸ்டா. என்ன ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டே படி. எது ஃப்ரூட்ஸா? எனக்கு எது தேவையில்ல, உனக்கு பசிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அன்னைக்கும் நம்ம இன்னைக்கு உட்காந்து படிக்க வேற செய்யற, கண்டிப்பா பசிக்கும். எப்பயோ சாப்பிட்ருப்ப, இதை சாப்பிட்டுட்டே படி. இன்னும் 1/2 hourல ஃபுட் ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே உங்கள் அண்ணனும் வந்துடுவார், சேர்ந்து சாப்பிட்றலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு ஒன்றும் தேவையில்லை, உங்களை இதெல்லாம் நான் கேட்டேன்னா எடுத்துகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். என்னடா இப்போ எதுக்குடா ஒயின்னு கத்துற? அவள் உனக்கு பசிக்கும் தானே கட் பண்ணி கொடுத்தா. இல்லைம்மா இதெல்லாம் எதுக்கு, அவங்களுக்கு கஷ்டம் இல்லை அதான், எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம நீ எடுத்துகிட்டு போங்க, எனக்கு இதெல்லாம் வேணாம், அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லை, சாப்பிடு, ரொம்ப பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போறீங்க. யோன்ஷன் தான் போறவங்களே பார்த்து செம்மையும் மறைக்கிறான். போற பாரு ராஜேஷ், என் கையை பிடிச்சிட்டு மாசம் பத்துட்டு வருதோ. சாப்பிடும், எனக்கு சாப்பிட தெரியாது. இதுல உங்க அப்பாவோட சத்தா, எங்க அண்ணா சம்பாரிச்சது, நான் சாப்பிட்டுதான் போறேன். இது சொல்லணும்னா எனக்கு சாப்பிட தெரியாதா? சரி எங்க அண்ணன் சொல்லணும், இவ்வளவு போய் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தேன் பாரு ராட்சசி, இவகிட்ட மாட்டிக்கிட்டு நான் தான் படாத பாடுறேன் அப்படின்ற மாதிரி இங்க யோன்ஷன் தான் மனசுக்குள்ளே உங்களை பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. நீங்க தான் கிச்சனுக்குள்ள தானே போயிருப்பீங்க. இப்போ அங்கிருந்தே போதும் யோன்ஷன், ரொம்ப திட்டாத, கொஞ்சம் திட்டத்துக்கு வார்த்தையும் பேலன்ஸ் வை, அழங்க மூடிட்டு படிக்கிற வேலைப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இங்க யோன்ஷன் உங்களை ஒரு மாதிரி ஷாக்கிங்கா பார்த்துட்டு அவரு அப்படியே வாயை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டே அப்படியே அவர் அகைன் படிக்க ஸ்டார்ட் பண்றாரு. இப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. இப்போ ஒரு வழியா அவர் படிச்சு முடிச்சிட்டாரு. இப்போ அப்படியே நோட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அவர் பாடியை ஸ்ட்ரிச் பண்ணிட்டு அந்த டேபிள் மேலே அப்படியே படுக்கிறாரு. பிள்ளைக்கு செம்ம டயர்டா இருக்கு. ஏன்னா அவர் இந்த மாதிரிலாம் படிச்சதே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறாரா, அவருக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. அப்படியே படுக்கிறாரு. இங்க ஒரு 5 minutes அப்படியே படுத்திருக்காரு. இப்ப நீங்க தான் யோன்ஷன், அனி போதும், இந்த ரெஸ்ட் எடுத்தது போதும், நெக்ஸ்ட் சம் பாரு அப்படின்ற மாதிரி அடுத்த சப்ஜெக்ட் கொடுக்குறீங்க.
இங்கே யோசிச்சேன்னா அண்ணி இப்போதானே நான் முடித்தேன். டேய் நாளைக்கு உனக்கு டெஸ்ட் இருக்கு மறந்துட்டியா? அதெல்லாம் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன். எப்படி பிட் அடிப்பியா? எக்ஸாமில் போய் என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் நான் பார்த்துப்பேன். நீ எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, இதுக்கு மேலே என்ன படிக்க முடியாது. என்ன படிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கதை பிடிச்சி திருக்கிறீங்க. ஐயோ நீ வலிக்குது விடுங்க. ஒழுங்கு மரியாதை இதை பார்க்குறேன். நீ போதும், நீ ரெஸ்ட் எடுத்த வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருக்க? நீனு ஒழுங்கா பாடி. ஆமா நாளைக்கு எனக்கு டெஸ்ட்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஜீவன் தான் சொன்னான். வச்சுக்கணும். காலேஜுக்கு போயிருக்கு. என்ன காலேஜுக்கு போய் என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. ஒழுங்கா சொன்னதை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து அப்படியே படிச்சுட்டு இருக்காரு. இப்ப நீங்க தான் அப்படியே எதாச்சி திரும்பக்குள்ள இங்க ஜெய்கி தான் இங்க நடந்துட்டு இருந்த எல்லாத்தையுமே அப்படியே சைலண்டா பார்த்துட்டு அங்க டோர் கிட்டே நின்றுட்டு இருக்காரு ஒரு மாதிரி ஸ்மைலோட. நீங்க தான் ஜங்கு எப்போ வந்தீங்க? நான் எப்பயோ வந்துட்டேன். ஆமா அண்ணியும் கொஞ்ச நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு நல்லா கேளுனா இங்க பாரு, இனி இவங்க போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதும் ஜெயிக்கதான் சிரிக்கிற. ஏன்டி அவன் முடியலன்னா விட வேண்டியதான். அவனுக்கு நாளைக்கே டெஸ்ட் இருக்கு. ஒரு சப்ஜெக்ட் மட்டும் படிச்சு என்னத்து பண்றது? உனக்கு நாளைக்கு 4 சப்ஜெக்ட்ல இருந்து டெஸ்ட் இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 2 சப்ஜெக்டாவது கவர் பண்ணாதான் அவனால 50 மார்க்ஸாவது வாங்க முடியும். அட்லீஸ்ட் கொஞ்சம் பாஸ் ஆகுற மாதிரியாவது எழுத முடியும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அவனுக்கு தான் முடியலன்னு சொன்னா விட்டுருணுமா? இல்ல நான் அப்படி சொல்லல. இங்க பாருங்க, டயர்டா இருக்கீங்களே, போய் மேலே ஃப்ரெஷ்ஷப் ஆகுங்க, நான் வரேன் அப்படின்ற மாதிரி நீங்க பேக் எல்லாம் வாங்கிட்டு சொல்றீங்க. ஜெய்க்கு அதுக்கு மேல எதுவும் சொல்லல. அவர் அப்படியே சைலண்டா ரூமுக்கு தான் போறாரு. என்ன ஒரே வார்த்தையில ஆஃப் பண்ணிட்டா? என்னடா பாத்துட்டு இருக்க? உட்காந்து படி. சரிங்க நீ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி உட்காந்து இங்க யோன்ஷன் வந்து அகைன் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அந்த ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் தான் கஷ்டம். ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா அவரு அகைன் அந்த கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. ஸோ அப்படிதான் அவர் வந்து அவரோட கான்சன்ட்ரேஷன் வந்து அவரோட அந்த படிப்புல வச்சுட்டு அவர் அப்படியே படிச்சுட்டே இருக்காரு. இப்போ நீங்க தான் ஜேகேவோட பேக்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு இப்போ ரூமுக்கு தான் போறீங்க. இங்க ஜேகே தான் டையெல்லாம் அப்படியே லூஸ் பண்ணிட்டு கோட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. அப்படியே பெட்ல போய் படுத்துட்டாரு. செம்ம டயர்டு மனுஷனுக்கு. ஜங்கோ என்ன பண்றீங்க? ரொம்ப டயர்டா இருக்கு பண்டாட்டி. எந்திரிங்க ஜங்கோ, போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வாங்க. யோன்ஷனுக்கு வேற ரொம்ப பசிக்கும். அவன் இன்னும் சாப்பிடவே இல்லை. உங்க கூட சாப்பிடலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப டயர்டா இருக்கடி. சரி போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வாங்க, டயர்லாம் பறந்து போயிடும். அப்படியா? அப்படிதான். என்ன அப்படின்ற மாதிரி உங்களை அவர் லேப்ல உட்கார வச்சு ஹக் பண்றாரு, பேக் ஹக் பண்ற மாதிரி. வயன் என்ன ஜங்கு, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. வாயே நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃப்ரெஷ்அப் ஆகலாம். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நல்லா எப்பயோ ஃப்ரெஷ்அப் ஆயிட்டேன், நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. ஓ அப்படியா? ஏன் நீ என்ன ஃப்ரெஷ்அப் பார்க்க கூடாது? அப்படியா? ஃப்ரெஷ்அப் பார்த்து நீங்க குழந்தை பாருங்க. ஏன் நீ நான் குழந்தை இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, முதல்ல எழுந்து போய் ஃப்ரெஷ்அப் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க சங்குக்கு பாத்ரூம்குள்ள தான் தள்ளுறீங்க. ஓ ப்ளீஸ் டி. சங்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வேணுங்க, எனக்கு கீழே நிறைய வேலை இருக்கு. உனக்கு எப்போ தானே கீழே வேலை இல்லாமல் இருந்திருக்கு? அதெல்லாம் மேய்ச்சி பார்த்துப்பாங்க. சங்கு ப்ளீஸ், என்னாச்சு உங்களுக்கு? ரொம்ப டயர்டா இருக்குடி. அதுக்கு நான் என்ன பண்றது? எனர்ஜி தர மாதிரி ஏதாச்சும் அப்படின்ற மாதிரி அவர் உங்க லிப்ஸை ரப் பண்றாரு. அவர் தம் ஃபிங்கர் வச்சு ரொம்ப சாஃப்டா. நீங்க சங்குக்கே ஒரு மாதிரி பாக்குறீங்க. அப்படின்ற மாதிரி அவர் ஐப்ரோஸை வந்து விங் பண்றாரு. நீங்கடா அவரோட ஹேண்டை பொறுமையா எடுத்து விட்டுட்டு உங்களுக்கு எனர்ஜி கொடுத்தனா நான் டயர்ட் ஆயிடுவேன். ஸோ எனக்கு இப்ப நிறைய வேலை இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, போய் குளிச்சுட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிட்டுட்டு வந்து ரெஸ்ட் எடுங்க, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து போறீங்க. இங்க ஜேகேதா உங்களை பிடிச்சி எழுத்து அவர் டைட்டா ஹக் பண்றாரு. சிங்கம் பண்றீங்க. எனக்கு ஒரே மட்டும் கொடுத்துட்டு போய் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி ரொம்ப கியூட்டா கெஞ்சுறாரு. நீங்க அப்படியே அவரே பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ ஜேகேதா உங்களுக்கு கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கிட்ட வருவாரு. அதுக்குள்ள இங்க யோசிச்சா அண்ணி அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சுட்டான். இங்க ஜேகேவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவரு ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி இங்க டோர் சைட் தான் பாக்குறாரு. அவ வரல, பட் கீழே இருந்தே சவுண்ட் கொடுக்குறாரு. இங்க நீங்க தான் என்ன யோன்ஷன் அண்ணி ஒரு டவுட், கொஞ்சம் வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறான். இங்க நீங்க தான்
பயங்கரமா சிரிக்கிறீங்க ஜேகே பார்த்து. இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வேலை வந்துருச்சு, நீங்க போங்க, நான் வரேன், நான் கீழே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குடுக்குடுன்னு ஓடிடுறீங்க. ஐயோ, இவளே என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் ஓகே சொல்லுவா, அன்னைக்குன்னு பார்த்து இவன் வேறு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இவர் மாதிரி கடுப்புலே அவர் டவல் எடுத்து அவர் ஷோல்டர்ல போட்டுட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் பார்க்க தான் போறாரு. இப்போ நீங்க ஜேகேக்கு அவுட்ஃபிட் வந்து எடுத்து பெட்ல வச்சுட்டீங்க. ஸோ அவர் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து அவுட்ஃபிட்டெல்லாம் வியர் பண்ணிட்டு இப்போ வராரு. சும்மா நார்மலாக ஒரு டிஷர்ட் ட்ராக் தான் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதை போட்டுட்டு அவர் அப்படியே வராரு. பார்த்தா யோன்ஷன் நல்லா படிச்சுட்டு இருக்கானா. ஸோ நீங்கள் ஃபுட்டெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து ஜேக்கு வந்து டேபிள் மேலே வந்து உட்கார்றாரு, அதாவது டைனிங் டேபிள் வந்து உட்கார்றாரு. யோன்ஷன் போதும் சாப்பிடவா, சாப்பிட்டுட்டு போய் பேலன்ஸ் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி நீங்கள் தான் சொல்கிறீங்க. இங்கே யோன்ஷன் தான் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா, அதோ வந்துட்டேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக எழுந்திருக்கிறாரு. பிள்ளைக்கு செம பசி போல இருக்கு, ஹாப்பியாக எழுந்திருக்கிறாரு. இங்கே ஜேகே தான் யோன்ஷனை பார்த்து ஒரு மாதிரி அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. யோன்ஷன் இந்த மாதிரி அவர் பார்த்ததே இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக யோன்ஷனே பார்த்துட்டு இருக்காரு. இப்போ யோன்ஷனோட ஃபோன் தான் ரிங் ஆகுது. யாருன்னு பார்த்தா ஜீவன் இருக்கு. இங்க யோன்ஷனுக்கு தான் அப்படியே டென்ஷன் தலைக்கு ஏறுது. இங்க அட்டன் பண்ணி சொல்லு மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்றான். என்ன மச்சான் புதுசா படிக்கிற போல அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி நக்கலா ஜீவன் வந்து யோன்ஷன் கிட்ட சொல்றான். அதுக்குள்ள வருஷம் பாஸ் ஆயிடுச்சா? என்னடா படிக்கலாம் செய்யற, அப்போ கிளாஸ் ஃபர்ஸ்ட் நீ தான் போலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓட்ட ஆரம்பிச்சிடும். ஜீவன், எனக்கு இப்போ மைண்ட் சரியில்லை, நான் அவனுக்கு ஆன்சர் வந்து காலேஜ்ல வந்து சொல்றேன், எப்படி என்கிட்ட அடி வாங்கியா, அதை பத்தி நீ பேசாத. என்னடா நினைச்சிட்டு இருக்க, காலேஜ்ல நீ டார்ச்சர் பண்றது பார்த்ததுன்னு வீட்டுக்கு உங்க அக்கால அனுப்பி நீ டார்ச்சர் பண்ண வைக்கிறியா? நான் தான் சொன்னேடா, அவ உனக்கு சரிப்பட்டு வரமாட்டா. நீ ஹாப்பியா இருக்கணும்னா அந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணுன்னு நீ தான் கேட்கல அப்படின்ற மாதிரி அவரு வந்து ரொம்ப நக்கலா பேசிட்டு இருக்க. ஆக்சுவலா வந்து பிளாஷ்பேக், அதாவது மேரேஜ் நடக்கிற அந்த டைமிங்ல வந்து ஜீவன் சொல்லியிருப்பாரு, பாரு நீ நினைக்கிற மாதிரிலாம் என் அக்கா கிடையாது, உனக்கு தான் கஷ்டம், ஒழுங்கா உங்க அண்ணன்ட்டு சொல்லி மேரேஜை ஸ்டாப் பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இங்க ஏன் சொன்னா அப்படிலாம் இல்லை, உங்க அக்கா இவ்வளவு கஷ்டப்பட போறா பாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருசா டைலாக்லாம் விட்டுருப்பாரு. இங்க யோன்சனுக்கு தான் ஒரு மாதிரி கொடுப்பா இருக்கு. இங்க ஜீவன் தான் ரொம்ப கலாய்க்கிறாரு. பாத்தியா இப்போ யாரு கஷ்டப்படுறான்னு பாத்தியா? யோன்சன், நான் வந்து எனக்கு வந்து உனக்கு பிடிக்காதுதான், அதுக்காக நீ கஷ்டப்படணும்லாம் நான் நினைக்க மாட்டேன் மச்சான். என்னதான் இருந்தாலும் நீ என்னோட ஃப்ரெண்டு மச்சான், எனிமையா இருந்தாலும் உன்னை நான் தான் கஷ்டப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கான். இங்க யோன்சனுக்கா அப்படியே டென்ஷன் தலைக்கு ஏறுது. ஒரு மாதிரி கடுப்புல இங்க எதுவும் பேச முடியாது, ஏன்னா ஜேகே பாத்துட்டு இருக்காரு இல்லையா. ஆமா மச்சான் படிச்சுட்டேன். என்னடா நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்ற? ஓ மாமா இருக்காரா, அதான் அப்படி பேசுறியா அப்படின்ற மாதிரி ரொம்ப கலாய்க்கிறோம். இங்க அப்படியே ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு பேசிட்டு, சரி மச்சான் நான் சாப்பிட்டுட்டு பேலன்ஸி பார்த்துட்டு உன்னை காலேஜ்ல வந்து மீட் பண்றேன், நீயும் படி, சாப்பிட்டுட்டு படி, காலேஜ்ல மீட் பண்ணலாம், பாய். இருடா, அதுக்குள்ள கட் பண்ணிட்டாரு யோன்சன். அதுக்கு மேல அவரால கேட்க முடியல, சரியான கடுப்பு. யார்டா? ஜீவன் தானா? படிச்சுட்டியான்னு கேட்டான். ஓ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க போல. ஆமாண்ணா ஃப்ரெண்ட்ஸா ஆயிட்டோம். நீங்க உங்களுக்கு அங்க என்ன நடந்திருக்குன்னு நல்லாவே தெரியும். நீங்க ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே வந்து ஃபுட்லாம் சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க ஜங்குக்கு நீ உட்காருவேன் சாப்பிடலாம், இல்ல நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்க எல்லாமே வந்து வைக்கிறீங்க. இங்க யோன்சனுக்கு நிறைய ஃபுட் வைக்கிறீங்க. இங்க ஜங்குக்கு தான் ஒயன் இவ்வளவு யோன்சன் சாப்பிட மாட்டான், இது அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க, அது அவன் சொல்லட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க தான் நிறைய ஃபுட்டு வைக்கிறீங்க. அவன் எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்றான், ரசிச்சு சாப்பிட்றான். ஏன்னா பிள்ளைக்கு இன்னைக்கு சரியான பசி. ஏன்னா வந்து எப்பயும் போல ட்ரக்ஸ் எடுத்து படுத்திருப்பான், இப்போ ட்ரக்ஸ் எடுக்கல, அது இல்லாம நிறைய நேரம் உட்காந்து படிச்சுட்டு இருந்தது வேற. பொதுவா வந்து படிச்சாலே நல்லா பசிக்கும், எனக்கெல்லாம் பசிக்கும்பா. எங்க அம்மாவெல்லாம் நல்லா சாப்பிடுவேன் வீட்டுல, அதாவது ஸ்கூல் படிக்கக்குள்ள நான் படிக்க உட்காந்து போதும் எங்க அம்மா நிறைய ஸ்நாக்ஸ் டேஸ்டா செஞ்சு தருவாங்க. இதுவே நான் சும்மா போய் கேட்டானே செஞ்சே தர மாட்டாங்க, படிக்க உட்காந்தானே போதும் நல்லா செஞ்சு தருவாங்க, நல்லா சாப்பிடுவேன். நீங்க எப்படின்னு எனக்கு தெரியல, பட் ஆனா நான் நல்லா சாப்பிடுவேன். ஸோ அது மாதிரி தான் பிள்ளைக்கு பயங்கர பசி, உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காரு. இங்க உங்க ஜேகேவோட அம்மா அப்பா 3 பேருமே ஒரு மாதிரி ஷாக்கிங்கா ஜீவனே பார்த்துட்டு யோன்சனே பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க தான் 3 பேரும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா பார்த்து எதுக்கு யோன்சன் சாப்பிட்றது அப்படி பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க.
இல்லை யோன்ஷன் இவ்வளோ சாப்பிட்டு நாங்கள் பார்த்ததே இல்லை. ஜேகே கண்ணு வைக்காதீங்க, அவனுக்கு பசிக்குது போல, படிச்சான்ல அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னதும் ஜேகேவும் சிரிச்சிட்டு சரி சரி நான் கண்ணுல வைக்கல மேடம், அவன் சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பி. அவருக்கு இப்படி இருக்கணும்னு தானே ஆசை. ஸோ இவர் இங்க 2 பேரும் இப்படி இருக்கிறது பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பி. அவரும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவரும் ஃபுட் எடுத்துக்கிறாரு. இப்போ அகைன் வந்து யோன்ஷன் வந்து படிக்க உட்காந்துடுறாரு. ஏன்னா பேச்சு வாக்கில் வந்து யோன்ஷனை வந்து ட்ரிகர் பண்ணிட்டு இருப்பாரு. நீலாம் என்னதான் படிச்சாலும் நீ எப்படியும் நீ வந்து ஃபெயில் தான் ஆக போற, இதுக்கு மிச்சா ட்ரை பண்ற அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ட்ரிகர் பண்ணிட்டு இருப்பாரு பேசும்போது. அந்த வெறி தான் அவருக்கு வெறி வந்துருச்சு. நான் படிச்சு பாஸ் பண்ணி காமிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி. உன்னை விட 2 மார்க்காச்சும் நான் அதிகமா வாங்கி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த வெளியில தான் உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு. இப்போ டைம் ஆயிடுச்சு. இப்போ நீங்க தான் யோன்ஷன் எத்தனை சப்ஜெக்ட் பார்த்துருக்க? 2 பார்த்துருக்கேன், நீ இன்னும் கொஞ்சம் 3 முடிச்சிருவேன் அப்படின்னு. சரி போதும்டா, இது போதும், நீ போய் பாடு, நாளைக்கு சீக்கிரம் எந்திரிக்கணும்ல. இல்லை நான் இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு மட்டும் போறேன், நீங்க தூக்கம் தான், நீங்க போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து தீயா உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு பிள்ளை. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு கிச்சன் ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ பார்த்தா யோன்ஷன் இன்னமும் உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு. உங்களுக்கே ஷாக்கு. ஏன்னா அவன் வந்து பிடிக்காம தானே இந்த உட்கார்ந்தாரு. இப்போ என்னன்னா உட்காந்து அப்படி படிச்சுட்டு இருக்காரு. நீங்க தான் சொல்லியிருப்பீங்க யோன்ஷன் படிக்க மாட்டேங்கிறான், அவன் ஏதாவது சொல்லி ட்ரிகர் பண்ணி விட்டுறா, அப்பதான் அவன் படிப்பான் அப்படின்ற மாதிரி நீங்க தான் சொல்லியிருப்பீங்க. அதனாலதான் ஜீவன் வந்து கால் பண்ணி யோன்ஷன் வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுருப்பாரு. ஸோ நீங்க அதெல்லாம் நினைச்சு சிரிச்சுக்கிட்டே இப்போ யோன்ஷன் பக்கத்துல அப்படியே உட்காந்து அவனுக்கு புரியாதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. இங்க யோன்ஷன் தான் ஒரு மாதிரி ஸ்டிச் பண்ணுவாரா, ஸ்டிச் பண்ண பார்த்தா இங்க ஜேகே தான் பால்கனிட்ட நின்று உங்களையே கொடுக்கணும்னு பார்த்துட்டு இருந்திருப்பாரு. யோன்ஷனுக்கு புரிஞ்சிச்சு. சரி நீ இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், நீங்க ரூமுக்கு போங்க, அண்ணா வெயிட் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி அவன் சொன்னதும் இங்க பாக்குறீங்க. பார்த்தா ஜேகே தான் பால்கனிட்ட நின்று உங்களையே பாவமா பார்த்துட்டு இருக்காரு. என்னடி பண்ற, எப்படி வருவ அப்படின்ற மாதிரி. நீங்க தான் ஜேகே நீங்க டயர்டா இருக்குன்னு சொன்னீங்களே, நீங்க போய் தூங்குங்க, நான் வர டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அகைன் வந்து யோன்ஷனுக்கு சொல்லி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஜேகே தான் ஒரு மாதிரி சேட் ஆயிட்டு அப்படியே போயிடுறாரு. யோன்ஷனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு உங்க அண்ணன் சேட் ஆனதும். ஏன் இப்படி பண்றீங்க? எங்க அண்ணன் நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்திருப்பாரு, நீங்க வரலன்னதும் அவர் மாதிரி சேடா போறாரு. இதுக்கு எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணீங்க? இப்ப அதை பத்தி நீங்க பேசாத, என் புருஷன் எப்படி ஹாப்பியா வச்சுக்கணும்னு எனக்கு தெரியும், ஒழுங்கா நீ படிக்கிற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்க அப்படியே சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. யோன்ஷன் அப்படியே உங்களை மாதிரி குறுக்குன்னு பார்த்துட்டு சரியான ராட்சசியா இருப்பா போல இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவருக்கு அப்படியே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்போ ஓரளவுக்கு ஒரு 3.5 hour இல்லை 3.5 சப்ஜெக்ட் வந்து கவர் பண்ணிட்டாரு. இன்னும் கொஞ்சம் தான், அது வந்து மார்னிங் வந்து அவரு காலேஜ் போய் பார்த்துட்டாருன்னா போதும், அவருக்கு புரிஞ்சிடும். ஸோ அவர் வந்து சரி ஓகே நீ எனக்கு ஓகே போதும், இதுவே நீ பேலன்ஸ் நான் காலேஜ் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மூடி வச்சுட்டாரு. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபோர்ஸ் பண்ணலை. ஏன்னா உங்களுக்கே நீங்கள் வந்து 2 சப்ஜெக்ட் வந்து கவர் பண்ண அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. அவர் 3.5 கவர் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கு மேலே வந்து அவர் எழுதிடுவான்னு உங்களுக்கு ஒரு ஹோப் வந்துருச்சு. சரி நீ போய் நைட்டு ஒழுங்கா படுத்து தூங்கு, இப்பதான் காலையில ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோன்ஷனை ரூமுக்கு அனுப்பி வச்சுட்டு இப்போ நீங்க தான் ரூமுக்கு போறீங்க. பார்த்தா ஜேகே அப்படியே பாவமா பார்த்துட்டு படுத்திருக்காரு. நீங்க பாக்குறீங்க அவரு வயன் முடிஞ்சிட்டா அப்படின்ற மாதிரி அவரு 2 ஹேண்ட்ஸையும் உங்களை பார்த்து நீட்டிக்கிட்டே ரொம்ப சாடா கேக்குறாரு. உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்கு. ஜேகே ரொம்ப பேபி மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. நீங்க ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே என்ன சங்கோக் பண்றீங்க, இன்னும் நீங்க தூங்கலையா? ஏன் நீ தான் வரல? ஏன் நான் வந்ததை தூங்குவீங்களா அப்படின்ற மாதிரி அவர் ஹெட் நோட் பண்றாரு. நீங்களும் சிரிச்சுக்கிட்டே போய் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஜேகே பக்கத்துல படுத்துக்கிறீங்க. ஜேகே உங்களை டைட்டா ஹக் பண்றாரு. போதுமா, தூக்கம் வருமா? இதுக்கப்புறம் நல்லா தூங்குவேன். சரி வயன். செஞ்சங்கோ இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டி. அப்படியா, என்ன விஷயம்? எதுக்கு சார் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க? ஆக்சுவலி யோன்ஷன் நான் அப்படி பார்த்ததே இல்லை. என்ன? ஆமா வயன், அவன் எங்ககிட்ட பெருசா பேசவே மாட்டான். அவன் அதுவும் இல்லாம வீட்டுல அவ்வளவா சாப்பிடவே மாட்டான்.
கூப்பிட்டாலும் டயர்டா இருக்கு, நான் இப்போ தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுவான். எங்க கிட்ட நார்மலா பேசுறது பெரிய விஷயம். எங்க கிட்ட பேசவே மாட்டான். எப்பவுமே அவன் வந்தோடனே ரூமுக்கு போயிட்டானா அவ்வளவுதான். திரும்ப ரூமை விட்டு மறுநாள் காலையில காலேஜுக்கு கிளம்பி வருவான். அப்பதான் அவனை பார்க்க முடியும். ஆனா இன்னைக்கு அவன் அவ்வளவு நல்லா பேசினான், வயன் சிரிச்சான். அவன் சிரிக்கக்குள்ள அவனோட ஃபேஸ் அவ்வளவு அழகா இருந்துச்சு தெரியுமா. என் தம்பிய குழந்தைய பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அவன் இவ்வளவு சாப்பிடுவான்னு எனக்கு சத்தியமா தெரியாதுடி. நான் பார்த்ததே இல்லை அவன் இவ்வளவு சாப்பிடலாம். இன்னைக்கு நல்லா சாப்பிட்டான், நல்லா சிரிச்சான், பேசினான், படிச்சான். அது இல்லாம ஜீவன் கிட்ட ரொம்ப உரிமையா பேசினான்ல. ஆமா, எனக்கு இதெல்லாம் பார்க்கக்குள்ள மனசே நிறைஞ்சிருச்சு வயன். ரொம்ப ஹாப்பியா இருக்க. இதெல்லாம் நடந்துடாதான்னு நினைச்சேன். எனக்கு என்னோட கனவு எல்லாமே நடந்துருச்சு. ரொம்ப ஹாப்பியா இருக்க வயன். நீங்க ஒரு மாதிரி ஹாப்பியா எமோஷனலா பேசுற ஜேகேவை பாக்குறீங்க. உங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஜேகேவை இப்படி பார்க்க. மன்னிச்சிருங்க சங்கம். உங்ககிட்ட உங்க தம்பியை பத்தின உண்மையை மறைக்கணும்லாம் இல்லை. உங்களுக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க தம்பி சும்மா நல்லவன்லாம் கிடையாது. ஆனா ஒரு நாள் கண்டிப்பா அவனை நல்லவனா மாத்துவேன் அப்படின்ற மாதிரி உங்களோட மனசுக்குள்ள நீங்க திங்க் பண்றீங்க. நீங்க ஜேகே அப்படியே ரொம்ப ஹாப்பியா உங்களை டைட்டா ஹக் பண்ணிட்டு அப்படியே படிச்சிருக்காரு. இது எல்லாத்தையுமே யூன்சன் தான் டோருக்கு வெளியே நின்று கேட்டுட்டு நிற்கிறான். பிகாஸ் அவர் சும்மா ரேண்டமா இந்த சைடு வரும்போல நீங்களும் ஜேகேவும் பேசுற சவுண்ட் கேட்டிருக்கும். ஒருவேளை நீங்க அப்படி என்னதான் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கலான்னு சொல்லிட்டு ஒட்டு கேட்டிருப்பாரு. ஏன்னா அவர் சொல்லியிருப்பீங்க இல்லையா, உன்னோட பேக்கெட் மணி எப்படி கட் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை பத்தி ஏதாவது பேசுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்காக வந்திருப்பாரு. பார்த்தா ஜேகே பேசின எல்லாத்தையுமே கேட்டிருப்பாரு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியல. இதோ ஒரு பெயின் அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அவருக்கு ஒரு மாதிரி ஹார்ட் எல்லாம் ஹெவியா ஃபீல் ஆகுது. அவரையே அறியாம அவரோட ஐஸ் கலங்குது. அப்படியே ஒரு மாதிரி டேரி ஐஸோட போய் அவர் அப்படியே பெட்ல படுக்கிறாரு. ஓகேடா, இதோட இந்த பாட்டு நான் என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கன்டினியூ பண்ணலாம். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. கீப் ஆன் ஸ்மைலிங். பை மிஸ். அன்னியோம்.